புகழ்ந்து பாடுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இன்னொரு முறை சொல்லலாமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கொடுத்தார் ஆண்டவர். இன்றைக்கும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லுகிறார். உனக்கு எனக்கும் பரலோக மன்னாவை கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவாகிய சத்தியத்தை உனக்குள்ளே எனக்குள்ளும் அவர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு உபதேசிக்கிறார். இந்த காலங்களில் இயேசுப்பா இந்த சத்தியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே.
நாம் அழுது கொண்டு ஆராதிக்க வேணாம். ஆண்டவரை உண்மையாய் சந்தோஷமாய் ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஆனந்த சத்தத்தோடு உம்முடைய சந்நிதியினுள் வருவேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 10 நரம்பு வீணையினால் நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த 10 நரம்பு வீணையை சத்தமாக தட்டி கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தணும். தாவீது சொல்ற வீணையே விழி, சுரமண்டல விழியுங்கள், அதிகாலையுமே நான் விழுத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் அத்தனை ஆண்டவரை நேசிக்கிறவராக இருந்ததுனால தான் அத்தனை சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் பாடல்களை பாட வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் புதிய புதிய பாடல்களை நாவிலே கொடுப்பார். அதை பாடி எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு, அதை விவரிக்கவே முடியாது. நம்ம சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது தெரியும், நம்ம ஆண்டவரை பிதாவாகிய தேவன் சாட்சியாய் வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் சீஷர்களுக்கு அதிகமாய் பேசுவ வார்த்தை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. அநேக பெயர்கள் உண்டு. மத்திய சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானகன் சாட்சி சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி. அவர் எனக்கு முன்னாடி இருந்தவர் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சத்தியமானவர் என்று சொல்லுகிறார். அவர் உண்மையானவர் என்று சொல்லுகிறார். அவர் மேன்மையானவர் என்று சொல்லுகிறார். அவர் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார். அத்தனை மேன்மையும் மகிமையும் நிறைந்தவர் தான் என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தைக்கு உண்மையான சத்தியத்துமாகிய என் இயேசுவுக்கு கரங்களை இன்னொரு முறை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தும். அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தை நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை காட்டுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதில் 24வது வசனத்தை வாசிக்கலாம். கலகம் அதிகமாக இருக்குதே அல்லாமல் தன் பிரயாணத்திலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானோட இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். ஹல்லேலூயா. என் தம்பி காலையிலே ஒரு பாடலை, அந்த பாடலை போட்டு, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் என் இயேசு, அந்த நல்ல தெய்வ மனுஷன் எழுதியிருக்காரு. என் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை குற்றம் கண்டுபிடிக்க ஒருவராலும் முடியலை. அவருடைய வாழ்க்கை அத்தனை மேன்மையுள்ளதாக இருந்தது. அநேகர் குற்றம் கண்டுபிடிக்க இருந்தார்கள், ஆனால் அவர்களை முடியல. ஆனால் என் இயேசுவுக்கு தெரியும் மனுஷர்களுக்குள்ளே இருப்பதையும் மனுஷர் யார் என்பதும் அவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அத்தனை மேன்மையுள்ள ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த பிலாத்துவை எடுத்துக்கோங்க. எல்லா ஜனங்களும் சொல்றாங்க அவரை சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துறாங்க. நான் பிலாத்து சொல்றான், அந்த மாசற்ற அந்த நீதிமான்ட்ட நான் எந்த குற்றத்தையும் பார்க்கல, அதனால நான் கைகளை கழுவுகிறேன் என்று சொல்லி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து தன்னுடைய கைகளை கழுவி கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. என்று சொன்னால் என் இயேசு ஒரு பாவமும் அறியாதவர், அத்தனை உண்மையுள்ளவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அதனால தான் அவர் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். அவர் சொல்றார், பிதாவே என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடும் என்று சொல்லவிட்டு மரித்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார் என் ஆண்டவர். அவர் சொல்றாரு, என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் பிதாவினிடத்தில் பார்த்த எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாராம், தம்முடைய சீஷர்களுக்கு அவர் விவரித்து காட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாட்கள்ல நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் எல்லாருமே சீஷர்கள் தான். ஹல்லேலூயா. சொல்றாரு ஆண்டவர், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன். அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க, என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என் இயேசு பொய் சொன்னாரா? என் இயேசு அவர் முன்னிருந்தவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் சொன்னாரு, நான் மனுமக்களோடு மகிழ்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் முன்னாடி இருந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும்.
அவர் சீஷர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் விவரித்து காட்டினார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். உடனே மறாவது நிமிஷமே ஆண்டவர் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, பிதா ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உடனே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த இடத்திலே தேவன் செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய சிநேகிதனாய் இருக்கிறாய், ஆண்டவருடைய சீஷராய் இருக்கிறாய். நீ எப்படிப்பட்ட உண்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நான் உண்மையாக தான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் உண்மையாக தான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் உண்மையாக தான் தேவாலயத்திற்கு போகிறேன். உன் கிரியைகள் எத்தனை உண்மையாக இருக்கிறது? என் இயேசு சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறாயா? என் இயேசு சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கிறாயா? அதுதான் வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு கனி கொடுக்கிறவர்கள் தான் என்னுடைய சீஷர்கள் என்கிறார். ஹல்லேலூயா. என் வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தான் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலவெல்ல கரங்களை உற்சாகமாக தட்டி அந்த உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்க தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நீ உண்மையா இருக்கும்போது தான் உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மோசையை எடுத்துக்கோங்க. தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஏதோ ஒரு காரியத்தில் இல்லை, எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். நம்மளையும் ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய ஆலயம். உங்களுடைய உள்ளத்தில் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையான மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். அது எந்த விஷயமான இருக்கும். ஊழியக்காரவங்க கண்டிச்சா, அவங்க எச்சரிச்சா, ஊழியக்காரவங்களை பார்த்தா எரிச்சல் வருகிறது. இன்றைக்கு அநேகருக்கு ஊழியக்காரவங்களை பிடிக்கிறதில்லை. ஊழியக்காரங்களை பார்த்தா வேறு விதமாய் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அது என்னை பகைத்ததுங்கிறாரு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கால வேளையில நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம். சத்தியம்தான் அவர், உண்மைதான் அவர். அந்த உண்மையான தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்த தான் அந்த இடத்துல இருக்கிறோம். இன்னொரு பாடல்களை பாடி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை. நம்ம இயேசுவாலே எல்லாம் கூடும். நீங்கள் எந்த எண்ணங்களோடு, எந்த வேண்டுதல்களோடு, எந்த வாஞ்சியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி
கடந்து போன நாட்கள்ல காது தொண்டை எல்லாமே புண்ணா இருந்துச்சு எனக்கு. பிசாசு கொஞ்சம் அவருக்காக நம்ம ஆண்டவருக்காக எழும்பினா பிசாசுக்கு கோபந்தான் வரும். கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுனால என்னன்னு தெரில, ரொம்ப தொண்டை காது எல்லாமே புண்ணாக இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அது எத்தனை புண்ணு வந்தாலும் உண்மை துதிக்காமல் நான் இருக்கவே மாட்டேன் ஆண்டவரை. இப்போ நோ ப்ராப்ளம், எல்லாம் மறைஞ்சிருச்சு. என் ஆண்டவருக்காக நான் சத்தம் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை சத்தத்தோடு துதிப்பது தான் என்னுடைய ஏக்கம். நம்முடைய உயிர் போகும்போது கூட அவரை சத்தமிட்டு துதித்து தான் போகணும் என்னுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்ம ஆண்டவர் மிகவும் பெரியவர். நம்முடைய பலவீனத்தை காட்டிலும் என் இயேசு பெரியவர் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டங்களை காட்டிலும் என் இயேசு பெரியவர் என்று சொல்லுகிறேன். என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் என் இயேசு பெரியவர், பெரியவர், மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி? பெரியவர் தானே. ஹல்லேலூயா. இங்க பாடுறோம், செங்கடல் அவரை கண்டு ஓட்டம் பிடிச்சா, செங்கடல் இரண்டாய் பிரிந்து போனது, வெட்டாந்தரையிலே நம்முடைய ஜனங்கள் நடந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் செங்கடல் பார்க்கறதுக்கு பயமுறுத்துவதற்கு போல திரளான அலைகளோடு சூழ்ந்து நிற்கலாம், அலைகளின் சத்தம் கேட்கலாம். ஆனால் என் இயேசு உன் கரங்களை நீட்டி பேசு என்று சொன்னால் அவைகள் எல்லாம் பிரிந்து போய்விடும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அத்தனை மேன்மையுள்ள ஆண்டவர், அத்தனை பெரிய ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எப்போது நமக்குள்ள இருக்கணும். அழகா பக்தன் பாடுகிறார், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், 100க்கு 100 நான் உண்மையே நம்புவேன். அவர் உண்மையானவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமானவர், அவர் எல்லாவற்றிலும் மேன்மையானவர். என் இயேசுவின் பெயர். ஆனபடினால் மேன்மையுள்ள தெய்வத்தை ஆராதிச்சா மேன்மையாக ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குறைவின்றி கரங்களை கொடுத்துருக்கிறார், நல்ல கால்களை கொடுத்துருக்கிறார், நம்மளை ரொம்ப சூப்பராக அழகாக நம்மளை எல்லாவற்றிலும் அவர் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். நம்ம ஆராதனையிலான தான் அவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இப்போ சொல்லாம, என் நம்பிக்கையே நீங்கள் தான் ஆண்டவர். வாயை திறந்து சொல்லுங்க, என் நம்பிக்கை இயேசு, என் நம்பிக்கை இயேசு, என் நம்பிக்கை அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஷபரி மலகதுர ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. எல்லாரும் கேட்கலாமா? 100க்கு 100 உங்களையே நம்புற ஆண்டவரே. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான். எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். உம்மைத்தான். கரங்களை உயர்த்து. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் உனக்கு தருவார். ரெட்டிப்பான நன்மை இயேசு இன்றைக்கு உனக்கு தருகிறார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். ஷபரி மலவரி மதுரபலபா. அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அவர் வார்த்தையை கொண்டு மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ரெட்டிப்பான நன்மையினால உன்னை கர்த்தர் நிரப்புகிறார்.
என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை நாம் ஆராதிக்கிற தேவன் செத்து போன ஆண்டவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். இந்த காலவேளையில் அந்த உயிர் தெழுந்த இயேசு உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுப்பதற்கு, உன் தலையை நிமிரச் செய்வதற்கு, இயேசு உன் கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்துவதற்கு உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாம். வாயை திறந்து நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்லலாமா? நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாம இருக்க முடியாது ஜனங்களே. ஒவ்வொன்றா என்னை பாருங்க. உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை கணக்கிட முடியாது, கணக்கிட முடியாது. உன் கால்கள், நீ எடுத்து வைக்கிற அடிகளை அவர் பாதுகாத்து உன்னை நடத்துகிறார். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என்னுடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் என்னை பாதுகாக்கிறீங்க. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிக்கிறீரே. ஆண்டவரே எத்தனையா என்னை விடுவித்து காத்து நடத்துகிறேன். உம்முடைய நன்மைகளை நினைக்கும் பொழுது உம்மை பாடாமல் எப்படி ஆண்டவர் நாங்க இருக்க முடியும்? உமக்கு நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். ஏதோ கடமைக்கு அல்ல. சில பேர் ஒரு கண்ணை அப்படி மூடிட்டு ஒரு கண்ணால பாக்குறீங்க, அது வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். கண்களை மூடினவர்களாய் ஆண்டவரை ஆராதிக்க ஆயிரம் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட ஆராதனையில ஆண்டவர் பிரியப்படணும்னு அவர் விரும்புறாரு. என் பிள்ளை என்னை ஆராதிக்காதா, என் பிள்ளை என்னை துதிக்காதான் அவர் பார்க்க இந்த இடத்துல வந்திருக்கிறார். உன் ஆராதனை ஏனோ தானே இருக்கக்கூடாது தங்கச்சி. உன் ஆராதனை கர்த்தருக்கு பயந்ததோடு ஆராதிக்க இந்த வேளையில உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் உண்மையோடு ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன்.
கர்த்தர் உன்னை வீட்டு கொண்டு வந்தார்களே, எத்தனை தற்கொலை எண்ணங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்த போது செத்துலாம் இனி உயிரோடு இருக்க வேணாம் என்று நினைத்த பொழுது இயேசுவின் வார்த்தை உன்னை கட்டி இழுத்து கொண்டது. அவர் அன்பின் வார்த்தை உன்னை கட்டி இழுத்து கொண்டது. அந்த நன்மையை நினைச்சு ஆண்டவரை உயர்த்தலாமா? ஆண்டவரை கரங்களை தட்டி பாடலாமா? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஓசானா உன்னத தேவனே தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. அவர் கண்மணி போல உன்னை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்ம ஆண்டவர். அவர் எப்போதும் அவருடைய கண்களை உன்மேல வைத்திருக்கிறார். அவருடைய கண்ணுகள் ஒரு நாள் உறங்குவது கிடையாது, அவருடைய கண்ணிமைகள் மூடுவது கிடையாது. ஏன்னு சொன்னா அவருடைய கண்ணின் கருவிழி போல உன்னை பார்க்கிறார், உன்னை அத்தனையாய் நேசிக்கிறார், உன்னை அத்தனையாய் விரும்புகிறார். இயேசு உன்னை அளவில்லாமல்
நேசிக்கிறார். மகனே மகளே, இந்த காலவேளையில என்னை கண்மணி போல காத்ததை நினைத்து நான் கரங்களை தட்டி உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, என்னை கருத்தாய் காத்ததை நினைத்து என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மைக்கு பலியிடுகிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திர 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 ராஜா. ரீபா கபர துரன